இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் கோடை வச்சு நம்ம வாட்ஸ்அப் மெசேஜஸை ஆட்டோமேட்டிக்காக டைம் செட் பண்ணி சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது என்னோட வாட்ஸ்அப் மெசேஜை ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கோடிங் பைத்தான் 3 வச்சு. இதுக்கு நமக்கு ஒரு மாடல் தேவை. அந்த மாடல் நம்ம இன்ஸ்டால் பண்ண இருக்கோம். போன வீடியோவில் நம்ம இந்த பைச்சாம் ஐடி எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த பற்றின பேசிக் கான்ஃபிகரேஷன் பற்றிலாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, as usual டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே கமாண்டில் பிப் இன்ஸ்டால்ன்ற கமாண்ட் கொடுங்க. பிப் இன்ஸ்டால். அதில் ஸ்பேஸ் விட்டுட்டு py வாட்கிட்னு டைப் பண்ணிங்க. கரெக்ட் ஸ்பெல்லிங்கில் டைப் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த மாடியூல் இன்ஸ்டால் ஆகிடும். நான் ஜஸ்ட் நவ் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். மேலே என்னோட இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இதை இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனது இதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது தான். டேரெக்டாக நம்ம கோடில் ரைட் பண்ண ஆரம்பிச்சலாம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணோம். அதுக்கு நம்ம இம்போர்ட்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ண போகிறோம். இம்போர்ட் pykit py. இங்கே நமக்கு சஜஷன் காட்டுது. பை வாட் கிட்டு. அதுக்கு இம்போர்ட் பண்ணியாச்சு. இதை ஒரு டைம் நம்ம இதை லாங்காக யூஸ் பண்ண போதா ஷார்ட்டாக ஒரு நேம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதனால் பண்ண WAன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ன்ற மாதிரி நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். நான் WAன்னு சொல்லிட்டு இதை ஷார்ட் பண்ணிட்டேன். WA டாட் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். சென்ட் ஃபங்க்ஷன், சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ்ன்ற ஃபங்க்ஷன். இந்த பேராமீட்டரில் தான் நம்ம மெசேஜ் டைப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணுமோ உங்களோட நம்பர் வித் கண்ட்ரி கோடோட நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து இந்தியாவுக்குள்ளே தான் சென்ட் பண்ண போகிறேன். +91 அண்ட் தென் 8939 சொல்லிட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பரை நான் இங்கே டைப் பண்ணுறேன். 91450225. இந்த இடத்துல நீங்கள் யாருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணிருக்கேன் அவங்களோட நம்பரை இங்கே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் கம்மா விட்டு வேறு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணோம். என்ன மெசேஜ் சொல்லிட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஆட்டோமேட்டட் வாட் மெசேஜ் வித் பைத்தான்ற ஒரு சின்ன டெக்ஸ்ட் கொடுங்க. நீங்கள் உங்கள் என்ன மெசேஜ் சென்றாங்களோ அந்த மெசேஜை இங்கே கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டட் ஸ்பெல்லிங் தப்பு. ஆட்டோமேட்டட் மெசேஜ் வித் பைத்தான் 3. இதான் என்னோட மெசேஜ். இந்த இடத்துல நீங்கள் என்ன மெசேஜ் சென்ட் பண்ண முடியுமோ அதை சென்ட் பண்ணிக்கோங்க. அந்த நீங்கள் டைம் செட் பண்ணணும். எந்த டைமுக்கு உங்களுக்கு மெசேஜ் போய் சேரணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:39 மாதிரி ஆகுது. இங்கே நீங்கள் ரயில்வே டைமிங் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, நான் 3:41 மாதிரி கொடுக்குறேன். 15:41 நான் ரன் கொடுக்குறேன். இது வந்து 1 minute or 2 minutes ஜாஸ்தியாகவே இருக்கிற மாதிரி இங்கே ரெக்வயர் பண்ண சொல்லும். அப்போ தான் இது லோட் ஆகி மெசேஜ் சென்ட் ஆகிறதுக்கு. இந்த 1 minute இது அக்செப்ட் பண்ணி தான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதாவது இது ரெக்கமெண்ட் என்னன்னா மினிமம் நம்ம 2 minutes கிரேட்டராக செட் பண்ணோம் இருக்கிற டைமோட. 2 minutes கிரேட்டராக செட் பண்ணால் தான் ஓகே, இது அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ நேரத்தில் நம்மளோட வாட்ஸ்அப் வெப் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு மெசேஜ் இங்கே டெலிவரி ஆகிடும். நம்ம செட் பண்ணிருக்க டைமர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம எந்த டைமுக்கு மெசேஜ் போகணும்னு சொல்லிட்டு செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காலைல மார்னிங்கில் குட் மார்னிங் மெசேஜ் நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். இந்த மாதிரியான மெசேஜஸாக ஆட்டோமேட்டாக நம்ம டைம் செட் பண்ணிட்டு வச்சிட்டோம்னா அந்த மெசேஜ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா இந்த மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் மெசேஜை நம்ம டைம் பொறுத்து நம்ம செட் பண்ண வைக்க முடியும். நம்ம எந்த டைமுக்கு செட் பண்ணுறோமோ அந்த டைமுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகாமல் செட் பண்ண முடியும். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதுக்கு வந்து நம்மளோட லேப்டாப்பில் ஒரு கம்ப்யூட்டரில் web.whatsappல நம்ம லாகின் பண்ணியிருக்கணும். ஒரு வாட்ஸ்அப் ஆப் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாதப்போ இது வந்து லாகின் எரர் காட்டும். நம்ம டிஃபால்ட்டாக அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கணும். நான் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சிருக்கேன் வெப் ப்ரௌசரில். ப்ரௌசர் இருந்தால் அதோட டிஃபால்ட் ப்ரௌசரில் இது ஓப்பன் ஆகி சென்ட் ஆகும். அதோட டைம் போகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஸ்பெசிஃபிக்காக டைம் ட்ரிகர் ஆகிற வரைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே வந்து எனக்கு ஏற்கனவே நான் ஒரு மெசேஜ் செக் பண்ணியிருக்கேன். அந்த மெசேஜுக்கு இங்கே எனக்கு ரிப்ளை இருக்குது. இந்த மெசேஜ் இங்கே லோடாக இருக்குது. நம்ம செட் பண்ணியிருக்க டைம் ட்ரிகர் ஆகிற வரைக்கும் இது வெயிட் பண்ணோம். இது வந்து மேக்ஸிமம் 2 minute டிலே மாதிரி இருக்கும். மெசேஜ் எனக்கு வந்து சென்ட் ஆகிடுச்சு இங்கே. ஓகே, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பைத்தான் கோட் வச்சு எப்படி நம்மளோட வாட்ஸ்அப் மெசேஜ் ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் லெவலில் எக்ஸாம்பிள். பார்த்தோம்னா நம்ம இதே மாதிரி நிறைய கோடிங் ப்ராஜெக்ட்ஸை அப்கமிங்கில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.